ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, 1/2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ. அந்த பூ வந்து பெரிய பூவை போட வேண்டாம், 2 மொக்கு உடச்சிருந்தா போதும். இது வந்து பச்சரிசி, புல்லட் ரைஸ், இந்த துளசி அரிசி, பாசுமதி அரிசி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த கப்பில் நான் அளந்து எடுத்திருக்கேன், 2 கப்பு எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ அரிசி. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்கறியை வேக வச்சிடலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் நல்லா 4-5 தடவை நான் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். அதனால் அதை அப்படியே சேர்த்துருங்க. குக்கரில் தண்ணி வடிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி 1 கப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே போட்டு கழுவுனால நான் மஞ்சத்தூள்லாம் சேர்த்தலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரட்டுங்க, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி பாத்திரம் தாளிக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் எடுத்துருங்க. அதில் 125 ml கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சுடேறினதும் 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 அன்னாசி பூ சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கல் உப்பு தான் நான் சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கும் போது குயிக்காக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு எடுத்துன்னு பார்த்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் அதில் கறியில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நான் கூடவே தக்காளி 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் நீங்கள் நல்லா அடித்து விட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா வாசம்லாம் நல்லா போகணும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம கறி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஃபுல்லாக விசில் போய் வெயிட் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த சூப்பு மாதிரி தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணி வந்திருக்கு. இப்போ கறியை மெதுவாக எடுத்து தொட்டு பம்த்தி பாருங்கள், நல்லா கறி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கறி வெந்துருச்சுங்க. நான் 2 விசில் தாங்க விட்டேன். ஒரு சில ஆடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்காக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து கறியை மட்டும் நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்திக்கலாம். நம்ம வதக்கிட்டு இருக்க அந்த மசாலாவோட கறியை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. ஏன்னா அந்த உப்பு, காரம், அந்த மசாலாலாம் நல்லா அது கூட பிடிக்கணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்திருக்கோம். இருந்தாலும் இப்போ இது வதக்குனதோட இஞ்சி பூண்டு அந்த காரத்தோடு கொஞ்சம் நல்லா பிடிச்சி வரணுங்க. அதனால் தட்டு போட்டு மூடி அதை 1 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது, தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏற்கனவே நான் இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன். மீதி வந்து நம்ம இதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி அளந்து ஊற்றணும். பாருங்கள், இப்போ நான் 3 கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி கொதி வரணுங்க. நான் ஏற்கனவே அரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டிருந்தேன். நான் கழுவி தான் வச்சுருந்தேன். அது கழுவி வச்சுக்கிட்டே தான் ஒரு பக்கம் நான் அது கழுவுறத காட்டல. இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் உப்பு மட்டும் சேர்த்திக்கிட்டேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதி வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அரிசியை ஊற வச்ச உடனே ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டக்குன்னு நம்மளுக்கு குயிக்காக வேலையாகிடும். இது வந்து லெமனுங்க. பெரிய சைஸாக ஒரு லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நான் பாருங்கள், கிண்ணத்தில் அரிசி போடும்போதே நான் கழுவி எடுத்துட்டேன். அதை நான் காட்டலை வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஃபுல்லாக அரிசியும் சேர்த்துடலாங்க. இது அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கு உண்டான அளவு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம், உப்பு, புளியெல்லாம் சேர்த்திக்கலாம். எனக்கு போட்டிருக்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் பத்தலைன்றவங்க காரம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஓரளவுக்கு வற்றிருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள்,
மெதுவாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் போல் விட்டுட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேயே நெய் சேர்த்தலை, கடைசியாக தான் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விடுங்க. தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, தம் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை எடுத்து அமுத்தி பாருங்கள். நம்ம சாதம் வெந்துருந்துச்சு, அப்படி லைட்டாக அரிசி வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா தம் விட்டுறலாம். அதனால் இதை ஒரு பக்கம் நான் இறக்கி வச்சுட்டு கீழே நான் யூஸ் பண்ணாத தோசைக்கல், அதாவது எப்போவுமே பிரியாணிக்கு உண்டான தோசைக்கல் தம் விடுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த இரும்பு கல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ தம் விட்டுறலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் துணி போடுறதா இருந்தால் துணி போட்டுக்கலாம். நான் துணி எதுவும் போடலை, 1/2 kgன்றனால போடல. இது மாதிரி அரிசி கழுவுன தண்ணி வெயிட்டான பாத்திரம் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் தம் விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் விடுங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி இறக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. மேலாக்கா பார்க்குறதுக்கு அரிசி மாதிரி இருக்குது. நம்ம கிளறி பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே என்ன வெந்திருக்கும் சாதம். பாருங்கள் நல்லா ஃபுல்லாக 4 பக்கமும் நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய 1/2 kg மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சாப்பிட வேண்டியது தாங்க பாக்கி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ரைத்தா, மட்டன் கிரேவி, தால்ச்சா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.